முதலாளித்துவத்தின் சுரண்டலை எதிர்த்து நின்றதற்காக தூக்கிலிடப்பட்ட தியாகிகளின் வரலாற்றை நினைவு கூறுவோம். 1922 கோயமுத்தூரில் கின்னிங் தொழிற்சாலையாக இருந்த ரங்கா விலாஸ் ஓர் ஜவுளி ஆலையாக உருவாக்கப்பட்டது. இந்த செயல்பாட்டில் கோயமுத்தூர் நூற்பு மற்றும் ஜவுளி ஆலைகளின் மையமாக மாறியது மற்றும் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அறியப்பட்டது. ஜவுளி ஆலைகளில் பணிபுரிந்த ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் கொடூரமான சுரண்டலுக்கு ஆளாக்கப்பட்டனர். தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு 14 முதல் 15 மணி நேரம் வரை சுரண்டப்பட்டனர். முதலாளிகள் தங்கள் கொள்ளை லாபத்திற்காக கொடூரமான வழிமுறைகளை பயன்படுத்தினார்கள். உள்ளூர் ரவுடிகளை வைத்து மிரட்டி வேலை வாங்கினார்கள். தொழிலாளர்களின் ஊதிய நிலுவைகளை தர மறுத்தார்கள். இந்நிலையில் இளம் தொழிலாளர்களான ராமையன், ரங்கனன், வெங்கடாச்சலம், சின்னையன் ஆகியோர் தொழிலாளர்களின் உரிமைக்காக குரல் எழுப்பி போராடுவதில் முன்னிலையில் இருந்தனர். அடக்குமுறை செய்யும் நிர்வாகத்திற்கு அது பிடிக்கவில்லை. மேலும் ரங்காவிலாஸ் மில்லில் மேஸ்திரியாக இருந்த ஒருவர் பெண் தொழிலாளர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வந்துள்ளார். ராஜு என்ற தொழிலாளி பாலியல் துன்புறுத்தலை எதிர்க்கும் அளவுக்கு தைரியமாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் பொருளாதார மற்றும் பாலின ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தில் பெண் தொழிலாளர்களை வழிநடத்தினார். இதனால் 1940ஆம் ஆண்டு ராஜி அவர்கள் சக ஊழியர்களை பிரிந்து தனியாக இருக்கையில் 4 பேர் கொண்ட ஓர் கும்பலால் கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டார். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட ஆத்திரம் அடைந்த ராமையன், ரங்கனன், வெங்கடாச்சலம் மற்றும் சின்னையன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து குற்றவாளியான மேஸ்திரியை பெண் தொழிலாளர்களின் கோபத்தின் விளைவாக அவரை தாக்கினர். இந்த தொழிலாளர் உரிமை போராளிகளுக்கு எதிராக பழிவாங்கும் தருணத்திற்காக ஆவலுடன் காத்திருந்த மில் நிர்வாகம் போலீசாரின் உதவியுடன் கொலை உள்ளிட்ட பொய் வழக்குகளின் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டனர். அவர்களின் வழக்கு விசாரணைக்கு வரும்போதெல்லாம் சிறையில் வாடும் தங்களது தோழர்களுக்கு ஒற்றுமையை வெளிப்படுத்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் நீதிமன்ற வளாகத்தில் கூடினர். அப்போது இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் அவர்களது தொழிற்சங்கமும் அவர்களை காப்பாற்ற முயன்றன. ஆனால் கீழ் நீதிமன்றம் அவர்களை தூக்கிலிட உத்தரவிட்டது. மேல்முறையீடு செய்ய லண்டன் வரை சென்றபோதும் அனைத்து முயற்சிகளும் வீணாகின. அவர்களில் ஒருவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டால் 3 விடுவிக்கப்படலாம் என்று தனியுரிமை கவுன்சில் அவர்களுக்கு சலுகை வழங்கியது. ஆனால் 4 போராளிகளும் ஒரே குரலில் அந்த வாய்ப்பை நிராகரித்தனர். நாங்கள் ஒன்றாக வாழ்வோம் அல்லது ஒன்றாக இறப்போம், என்றும் குற்றத்தை ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று தனியுரிமை கவுன்சிலிடம் கூறினர். இறுதி தீர்ப்புக்கு பிறகு சிறைக்குள் தொழிலாளர்களை கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்கள் சந்தித்தனர். உண்மையில் அவர்களை சந்திக்கச் சென்ற முன்னணி தோழர்கள் நீதிமன்ற உத்தரவை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மாறாக 4 தொழிலாளர்கள் தைரியத்தையும் உறுதியையும் வெளிப்படுத்தினர். அவர்கள் எழுப்பிய லால் சலாம் முழக்கம் கோயமுத்தூர் மத்திய சிறைச்சாலையின் மூலை முடுக்கெல்லாம் எதிரொலித்தது. அதையொட்டி கோவை மாநகரம் முழுவதும் மற்றும் தமிழ்நாடு முழுக்க ஜவுளி தொழிலாளர்கள் இயக்கத்திலும் எதிரொலித்தது. 4 துணிச்சலான போராளிகளும் 1946 ஜனவரி 8ஆம் தேதி அதிகாலையில் தூக்கிலிடப்பட்டனர். தொழிலாளர் மாவீரர்களின் மறைவுக்கு கோவை மாநகரம் மற்றும் ஜவுளி தொழிலாளர்களும் இரங்கல் தெரிவித்தனர். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தங்கள் விடுதலை தோழர்களின் உடல்களை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். அவர்கள் கடைசி ஆசைப்படி 4வரும் ஒரே இடத்தில் புதைக்கப்பட்டனர். கோயமுத்தூர் நகரின் சமூக, பொருளாதார, அரசியல் தோற்றத்திலும் ஜவுளி இயக்கத்திலும் கடல் மாற்றங்களுக்கு பிறகும் தொழிலாளர்களின் உரிமைக்காகவும் இயக்கத்திற்காகவும் இந்த 4 இளம் தோழர்களின் மாபெரும் தியாகம் அனைவராலும் நினைவு கூறப்படுகிறது. இந்த இளம் தியாகிகளின் தியாகம் சுரண்டல் முறைக்கு முடிவு கட்டப்படும் வரை தொடர்ந்து துரத்தி கொண்டிருக்கும். இன்று நாம் வாழும் காலகட்டத்தில் கார்ப்பரேட் காவி பாசிசமானது தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்றுபடாமல் இருக்க தன் கோர முகங்களான மதப்பிரிவினை, சாதி பிரிவினை மூலம் நம்மை ஒடுக்கி நம் ஒற்றுமையை குலைக்கிறது. மேலும் தனியார் மயமாக்குதல், இயற்கை வளங்களை சுரண்டுதல், நம் போராடி பெற்ற 8 மணி நேர வேலை மற்றும் சங்கம் அமைக்கும் உரிமையை பறித்தல் என தன் லாப வெறிக்காக பல சட்டத்திட்டங்கள் மூலம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. இதை உணர்ந்து கொண்டு நாம் ஒற்றுமையுடன் பெரும் தொழிலாளர் படையாக திரண்டு கார்ப்பரேட் காவி பாசிசத்தை நசுக்கி வீழ்த்தி புதிய மக்கள் ஜனநாயகத்தை உண்டாக்குவோம்.